நம்ம இன்னைக்கு கேசரி செய்ய போகிறோம். ஆமாங்க, எப்போவுமே ரவையில் கேசரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு சேமியா வச்சு சேமியா கேசரி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி சேமியா கேசரி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் அல்லது நெய் ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம ஆயில் சேர்க்குறோம். ஆயில் மிதமான சூடேறி வரட்டும். முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு 1/2 பண்ணது இது கூடவே நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் கூட போட்டுக்கலாம். பட் நாங்கள் போடுறதில்ல. சேமியா போட்டுக்கலாம் 1 கிலோ. மிதமான சூடில் இதை வறுக்கணும். ஒரு பக்கம் தண்ணி சூடு வச்சிடலாம். நம்ம எடுத்துருக்கிற 1 கிலோ சேமியாவுக்கு 2 லிட்டர் தண்ணி சூடு வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாங்க. இந்த சேமியா வறுத்து முடிக்கிறதுக்குள்ள அந்த தண்ணியை சூடேறி வந்துடும். இந்த தண்ணியில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம ஆரஞ்சு ரெட்டு போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லோ கலர் வேணும் கூட எல்லோ கலர் போட்டுக்கோங்க. அப்படி வேண்டான்னா ப்ளைனை கூட விட்டுருங்க. லவங்கம் ஒரு 10 பீஸ் போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த சேமியா நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வரும். அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சூடு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ ரவைக்கு 2 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். சூடான தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சேமியாவில் சேர்த்துருக்கிற 2 லிட்டர் தண்ணியும் முழுசாக அப்சர்வ் பண்ணோம். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதனால கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா திக்காய் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காய் வரட்டும். அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷமாக இதே மாதிரி கிண்டிட்டு இருக்கிறோம். பார்த்தாலே தெரியும் அந்த தண்ணியெல்லாம் முழுசாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த சமயத்தில் சுகர் போட்டுக்கலாம். நம்ம எடுத்துருந்தது 1 கிலோ சேமியா இல்லையா, இதுக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். 1 கிலோ சுகர் போடணும். இது சுகர் லெவல் கரெக்டாக இருக்கும். நம்ம செஞ்சுட்டு இருக்க இந்த சேமியா கேசரி ஒரு 70 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குவான்டிட்டிங்க இது. அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு 50 கிராம்ன்ற ஒரு மெஷர்மெண்ட்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ளேம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. 5 நிமிஷம் இப்படியே தம் ஆகட்டும் இது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே 5 நிமிஷம் விட்டுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. பார்க்கும் போதே தெரியும் அந்த சுகரெல்லாம் மெல்ட் ஆகி அப்படியே திக்காயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வந்தாவே இது ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்கும் போதே தெரியும் அந்த சேமியாவெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கிறது. அவ்வளோதாங்க. இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். எப்போவுமே ரவையிலே கேசரி செய்யாமல் இந்த மாதிரி சேமியா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த சேமியா கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விட்டுட்டு ஆல் என்று பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.